இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து இந்த நாளில் வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுகிறது. கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்பா. மகிமையின் ராஜாவே, இந்த வேலையில் உண்மை வாழ்த்து உண்மை வணங்கி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எகிப்தில் புறப்பட்டதை விட அதில் என்ன நடந்துச்சோ அன்றைக்கி நடந்த அதிசயங்களை போல இப்பொழுதும் எங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வாக்குகளை நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிற பொழுது இந்த நாளுக்குரிய மறைபொருள் ரகசியங்கள் வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருக்கத்தக்கதாக நாம் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான பேசும் இடைவிடும். அன்றைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளையும் வசனம் சொல்கிறோம். உங்களுடைய அடிமை பலப்படுத்த பயன்படுத்த ஜீவ காலமெல்லாம் உங்களுடைய வார்த்தை எங்களை தாங்கி நடத்த பரிசுத்தங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்பொழுதும் ஆண்டுகளும் மீட்பர் இயேசு கிறிஸ்து பணிவோடு மன்றாடுகிறோம். செபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் இந்த வாக்கை கொடுத்து இந்த வாக்கை 4வது முறையாக இந்த நாள் தியானிக்க வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் பச்சையான முள் செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் வெந்து போகவில்லை. மீட்பின் துவக்கமாக ஒரு அதிசயத்தை துவங்கி மோசையை கொண்டு ஜனங்களை வெளியெடுத்தின ஆண்டவர் ஒரு கடல் தண்ணீரையே வற்றி போக பண்ணி ஆழமான ஜனம் ஒழிந்து போகவும் இடது வலதும் இருக்கிற ஜனங்கள் முதலை போல் நிற்கவும் தக்கதாக அதிசயத்தை செய்தி தம்முடைய ஜனங்களை மீட்பின் பயணத்தை துவங்கி நடத்தினவர். தேவ சமூகத்தில் தண்ணீரை இரத்தமாக மாற்றி அதே தண்ணீரை மதுரமாக மாற்றி அதே தண்ணீரை ரசமாக மாற்றி அதிசயங்கள் செய்து குறைகளை நிறைவாக்குனவர். இந்த 3 அதிசயங்களையும் கடந்த 3 வாரத்தில் தியானித்தோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் அதிசய உணவாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கொடுத்த மன்னாவை குறித்து தியானிக்க போய் அவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அன்னைக்கு அந்த ஜனங்கள் புறப்படும் போது என்னென்ன நடந்துச்சோ அத்தனை அதிசயங்களையும் இன்னைக்கு நம்ம வாழ்வில் காண செய்கிறாண்டவன். காண செய்வது மட்டும் இல்லை, அந்த அதிசயங்களையும் அதனால் ஒரு நன்மையும் அனுபவிக்க கிரியை செய்கிறாண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமரை காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த நாளில் என்ன நடத்தினாரோ அதை அதோடு முடிச்சுக்கல, ஆனால் திரும்ப அதை ரிவிஷன் பண்ணுகிறார். புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் அருமையான ராஜமணி சாருடைய பயங்கரமான மரண தருவாய்க்கு நேரம் போயிட்டு இருந்த ஒரு சகோதரனை அருமையான பிள்ளைகள் சபையார் ஜீவித ஜெபத்தை கேட்டு அற்புதமாக அதிசயமாக கத்த வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வெளியே தான் கூடவே ரொம்ப இருந்து இந்த டாக்டர் மத்தியில் சகல காரியம் பார்த்துருந்தான். அவனை பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுவான், திரும்பி திரும்பி சொல்லுவான், பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் அதிசயம். நான் அப்பாவை கூப்பிட்டு வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போச்சுருவாங்க. அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும், இங்கே இருக்கிற இடத்துல இங்கே ஒரு அற்புதம் நடக்கும். எங்கள் அப்பாவுடைய கேட்டகரியில் 5 பேர் ஆஸ்பத்திரி சேர்த்தாங்க. 5 பேரில் எங்கள் அப்பா மட்டும் வீடு திருப்பி இருக்கிறாங்க. 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இதே கேட்டகரியில் தான் ஆஸ்பத்திரி சேர்த்தாங்க. அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆண்டவர் இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க நமக்கு விருதாவை ஒரு வசனம் கொடுக்கிறதே கிடையாது. ஒரு வசனத்தை கொடுக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாவற்றும் ஒரு முகாந்திரத்தோடு கற்ற வசனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்க நமக்கு இந்த நாளில் ஒரு அதிசய உணவாக மன்னாவை குறித்து தியானிக்கிற பொழுது இந்த நாள் அதிகமான நம்ம ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். ஏறத்தாழ 90% தியான பகுதியில் வசனங்களை பூரா சங்கீத பகுதியில் ஊழியக்காரி எடுத்து சொல்லிட்டாங்க.
நேரத்தில் 90% பிரசங்கம் அவங்களே பண்ணி முடிச்சிட்டாங்க. மீதி அந்த 10% தான் நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிசய உணவாம் மன்னாவை குறித்து வேதத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் சொன்னாவே அந்த ஜனங்கள் புறப்பட்டு 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலை கலந்து 15ஆம் அதிகாரத்தில் மாறாவின் தண்ணீராகிய அந்த கசப்பை தித்திப்பாய் மாற்றியதை குடித்து ஏலிமுக்கு வந்து அங்கு 70 பேரிச்சம்பழம் மரம் 12 நீருற்று இதை சாப்பிட்டு அதை குடித்து கடந்து வர்றாங்க. 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஏறத்தாழ அவங்க பஸ்கா அன்னைக்கு பஸ்கா உணவை அந்த பஸ்கா பண்ணின அப்பத்தை புசித்து புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து மீதி இருக்கிற சுடாத மாவுகளையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பாக்கெட் போட்டு அல்லது பட்டணம் போட்டு தூக்கி வச்சு கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ வர வழியில் 1 வாரமோ 10 நாளோ ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ 15ஆம் அதிகாரத்தை கடந்துட்டாங்க. 15ஆம் அதிகாரத்தில் 7 கடந்து வந்துட்டாங்க. இப்போது 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. வந்த மாத்திரத்தில் கொண்டு வந்த உணவு நினைச்சிருச்சு, தீர்ந்துருச்சு. ஒரு உற்சாகத்தில் புறப்பட்டாங்க. அதை விட மேலாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மோசையின் மேலும் ஆரோன் மேலும் நம்பிக்கை வச்சு எப்படி நம்ம நடத்திடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க, புறப்பட்டுட்டாங்க. இப்போது அந்த இடத்துல உணவு தீர்ந்துருச்சு. உணவுக்காக பரிதவிக்கிறார்கள், தண்ணீருக்காக பரிதவிக்கிறார்கள். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் இருந்துச்சுன்னா வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் இப்போது வான மன்னாவை அவர் போசிப்பேன் அப்படி சொல்லி என்ன சொன்னா மோசைகிட்ட பேசுகிறார். அப்படி மோசைகிட்ட பேசும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன், வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். இதனால் நீங்கள் வாசித்த அந்த அருமையான ஊழியக்காரி தியானித்த சங்கீதத்தின் புத்தகத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வான அப்பம் இந்த 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த வார்த்தையாக சொல்லப்பட்டது பார்க்கலாம். நல்லா கவனிச்சு கேளுங்க. வானத்திலிருந்து அப்பத்தை நான் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவேன். இந்த அப்பத்துக்கு பேர் 34 வசனத்தில் வாசிக்கிறோம். 16:31 இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. வானத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை வர்ஷித்தார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் இந்த மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பொழியப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மன்னாவுடைய விசேஷ தன்மைகள், இந்த மன்னாவுடைய குணாதிசயங்கள், இந்த மன்னாவினால் அவர்கள் பிழைத்த பிழைப்பு, அவர்கள் அடைந்த பலன், அதற்கடுத்து இது லிட்டரலாக வானத்திலிருந்து பொழிந்த மன்னா வானப்பம். அதுக்கடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஸ்பிரிச்சுவல் மன்னா, ஸ்பிரிச்சுவல் பிரெட்டு. அது யாரு? அது இயேசு. நாம் ஜீவ அப்பன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு. சரி, இந்த அப்பம் தான் நாம் பசிக்கிற ஜீவ அப்பம். இதனுடைய பயன்பாடு என்ன? இவருடைய குணாதிசயம் என்ன? இப்போ ரெண்டையும் ஒப்பேற்பட்டு அடுத்து இன்னொரு மன்னா நமக்கு வச்சிருக்கிறார். இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளாத ஒரு மன்னா ஒன்று இருக்குது. வான மன்னாவை இஸ்ரவேல் பெற்றுக்கொண்டார்கள். ஞான மன்னாவும் ஆண்டவர் இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னொரு மறைவான ஒரு மன்னா ஒன்று இருக்கிறது. அது பரிசு பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம குறித்து வாசிக்க போகிறோம். அப்போ 3 பகுதியாக இந்த மன்னாவை குறித்த நம்ம வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பகல் பொழுதில் கூடியிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மன்னாவானது வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் இது வானத்திலிருந்து இருந்துச்சுன்னா பனியோடு கூட சேர்ந்து இந்த மன்னாவும் பொழியும். இந்த மன்னாவுடைய குணாதிசயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில் பனி பெய்து அந்த பனி நீங்கின மாத்திரத்தில் அந்த பனி பெய்த இடத்துல எல்லாம் கொத்துமல்லி அளவு வெண்ணிறமாக உருட்சியாக ஒரு வஸ்து, ஒரு பொருள் அங்கே என்ன செய்யணும்னா காணப்படும். அந்த காணப்படுகிற அந்த பொருளை அந்த 14வது வசனத்தில் பெய்திருந்த பனி நீங்கின பின்பு
இதோ வனாந்திரத்தின் மீது உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையால் தரையின் மேல் கிடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மண்ணாவுடைய சிறப்பம்சங்களை கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனித்து நீங்கள் வாசிக்கணும், தியானி. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது சொல்லும்போது ஆண்டவரே சொன்னார், பனிக்கட்டி பொடி எத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இந்த மண்ணா பனியோடு தான் பெய்யும், பனியோடு தான் விழுகும். பனி போல உருட்சியாக கொத்துமல்லி அளவு பனிக்கட்டி போல பொடிசாங்க. இது என்ன செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட நேரத்தில் அது போய் நிச்சயிச்சிடணும், பிறக்கி எடுத்துடணும், சேர்த்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அப்படி கால தாமதமாக போனால் இந்த மண்ணை என்ன செஞ்சிடும், உருகி ஒன்றுமணம் போயிடும். அப்போ உருகிற தன்மை இருந்தாவே அது ஒரு பனிக்கட்டி தான். நல்லா கவனிச்சுக்கணும், அது ஒரு பனிக்கட்டி தான். இந்த பனிக்கட்டியில் என்ன ஒரு சிறப்பு இருந்துச்சு, ஒரு பனிக்கட்டி போல தான் இருக்குது, ஆனால் கொத்தமல்லி அளவு இருக்குது, கொத்தமல்லி போல உருண்டையாக இருக்குது. லேட் ஆச்சுன்னா இதே மண்ணை எண்ணிச்சிடும், உருகி ஒன்றுமணா போயிடும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 23ஆம் வசனத்தை போட்டிருக்குது. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொல்லியிருந்தான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளை ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்கு வைத்து வையுங்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கிற பொழுது அதை அரைத்தாவது அல்லது வேக வச்சாவதுன்னு போட்டிருக்கும். அப்போ நாம நினைக்கிற சில நேரத்தில் மண்ணான்னா ஒரு ஐஸ் கட்டியாக தருப்போம் நினைக்கிறோம். இல்லை, அது ஒரு தானியம், வானத்தின் தானியம். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஐஸ் கட்டி நம்ம என்ன செய்யணும்னா வேவிக்க முடியாது. வேவிச்சா திரும்பி அது என்ன செய்யணும், தானியத்தை வேவிச்சா அது சாப்பாடு நமக்கு கிடைக்கும். ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டோம்னா அது ஏறத்தாழ ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யணும், அது சோறாக பொங்கி அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு ஐஸ் கட்டி அடுப்பில் போட்டால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உருகி ஒன்றும் நான் போயிடும். இப்போ இந்த அதிசய உணவு இது அனைத்து ஜனங்களும் சாப்பிட்டாங்க. இந்த சாப்பிடும்போது ஒரு நாள் காலையில் அதை எடுக்காட்டு ஆட்டோமேட்டிக்காக அது நினைச்சுன்னா உருகி போயிடும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு தான் சேஃப்டியாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக இந்த உணவை இன்னைக்கு சமைச்சா இன்னைக்கு என்ன செஞ்சிடும்னா சாப்பிட்றணும். அதை மறுநாள் வரைக்கும் வச்சா அதை என்ன செஞ்சிடும், பூச்சி பிடிச்சிடும். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த வரிசையாக வசனத்தை வாசிக்க பாருங்க, 20ஆம் வசனம் வாசிக்கிற, மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள், அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது, அவர்கள் மேல் மோசை கோபம் கொண்டான். இந்த மண்ணா இன்னைக்குள்ளதை இன்னைக்கு சாப்பிடணும், இல்லாட்டா இது என்ன செஞ்சுமா கெட்டு நாரி போகும். இப்போ நாரி போகிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு மொத்தத்தை நம்ம எடுத்துக்கணும், அதை எடுத்து தியானிக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மண்ணா என்பது புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் இயேசு, புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது ஜீவ வார்த்தை. இந்த மண்ணாவை இவர்கள் புசித்தார்கள். அந்த நாளில் அவர்கள் புசித்தார்கள். இந்த மண்ணாவை உன்னை அதிசயங்களை காணப்படணும்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவர் கொடுக்கிறார். இந்த கொடுக்கிற மண்ணாவை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் புசிக்கிறதுக்கு தந்தாப்புல என்ன செஞ்சிடணும், புசிச்சிடணும். அல்லேலூயா. எவ்வளவு புசிக்க இன்னைக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த மண்ணாவை என்ன செய்யணும், சாப்பிடணும். நீங்கள் 1 பேரில் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணாவை அல்லது இந்த கலக்கமில்லாத ஞானப்பாலை பேதர் இப்படி அழகாக எழுதுகிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த புதிதாய் பிறந்த குழந்தைன்னு சொன்னா, நம்ம பான் பேபி அன்னைக்கு தான் பிள்ளை பிறந்திருக்குன்னா அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் மேலே ரொம்ப நாட்டம். நீங்கள் பெரியாஸ்பத்திரியில் போய் முன்னாடி நாங்கள் பாம்புறதுக்கு போனப்போ எழுதி போட்டுருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 முதல் 12 முறை வரைக்கும் தாய்ப்பால் கண்டிப்பாக என்னச்சுன்னா நீங்கள் பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல. அப்போது ஒரு பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடணும், 10 to 12 முறை.
அது கூடுதலாகவும் இருக்கலாம், ஒருவேளை குறைஞ்சும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த பிள்ளை 3 நேரம் சாப்பாடு கிடையாது. நமக்கு 3 நேரம் சாப்பாடு அல்லது 2 நேரம் சாப்பாடு, சிலர் 4 நேரம் சாப்பாடு. எது எப்படியோ தெய்வ பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிறந்த பிள்ளை ஒரு நாளைக்கு 12 முறை இருந்துச்சுன்னு கண்டிப்பாக தாய்ப்பால் குடிச்சாலும். இப்போ வசனத்தை பேசுறாரு, கடலுக்குள்ளே கிடந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆவியின் ஞானத்தை பலனை பெற்றுக்கொண்டதுனால இப்போ அவர் எழுதுறாரு, நீங்கள் திருவசனமாகி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். இந்த களங்கமில்லாத ஞானப்பால் பெற்ற தாய் கொடுக்கிற பால் அது அநேக எதிர்ப்பு சக்தி இருக்குதான். அந்த பிள்ளைக்கு அநேக நோய்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாக பலன் இருக்குதான். இந்த மன்னாவும் அநேக பலன் கொடுத்தது. இந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய இந்த வேத வசனம் நமக்கு சத்துருவை எதிர்க்கத்தக்கதாக இது ஆவியின் பட்டயமாய் நமக்கு செயல்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லும்போது பக்தன் பவுல் மூலம் பேசுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பேசுகிற பொழுது ஆவியின் பட்டயத்தை, வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை என்ன செய்யுமா? எடுத்து பிசாசிட்ட போராடும். தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த 3 மன்னா இஸ்ரவேல் பெற்றுக்கொண்ட மன்னா, ஆண்டவர் இயேசுவாகிய வார்த்தை என்ற மன்னா, இன்னும் ஒரு மன்னா இருக்கிறது, அது பிராமிஸ் மன்னா, அது வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ 3 ஒப்புமைப்படுத்தி நமக்கு தேவசனம் தியானிக்கிறோம். இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது இப்போ இந்த மண்ணை காலையில் எடுக்காட்ட கெட்டு போயிடும். அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ள என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக நினைச்சிடணும், வாசித்துடணும். இந்த பாருங்க, ஃபார்மாலிட்டிக்கு நான் வீட்டை விட்டு போகும்போது 99% வாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பாதுகாப்புக்காக வாசிக்கிறவங்க 121% வாசிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. 23% மட்டும் வாசிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நான் வேலைக்கு போகிற அவசரத்தில் எதுக்கு இதான் செய்ய முடியும் அப்படின்றவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வேலையை ஆரம்பரை செய்கிறீங்கல்ல, சமையலை ஆரம்பரை செய்கிறீங்கல்ல, செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் குளிக்கிறலாம் நீட்டாக குளிக்கிறீங்கல்ல, ஆனால் வசனத்துக்கு மட்டும் உங்களால் முடியல. அப்போ கர்த்தர் கணக்கு கேட்பார். இது கலங்கமில்லாத ஞானப்பால். இந்த பாலின் மேலே வாஞ்சியாக இருக்கும். இந்த பால் உங்களை என்ன செய்யணும், குடிச்சு உங்கள் பலன் அடைய வச்சு ஆவிக்கிற ஜீவிதத்தையும் உங்கள் சரீரத்துக்குரிய காரியங்களும் சகல விதமான எதிர்காலங்களையும் அது தீர்மானித்து உங்களை நடத்தி செல்லும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவசனத்தில் காத்திருக்கிறது எப்படி? அடுத்தபடியாக இந்த மன்னா 6 நாள் டெய்லி பொழியும். வானத்திலிருந்து பனி பெய்யுறது போல, வானத்திலிருந்து மழை பெய்யுறது போல டெய்லி இந்த மண்ணா பொழியும். ஆனால் 7ஆவது நாள் இந்த மண்ணா என்ன செய்யாது? பெய்யாது, பொழியாது. என்ன காரணம்? ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் முதல்ல வானத்தை உண்டாக்கின கர்த்தர் முதல்ல 6 நாள் கிரியை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்வு விட்டார். அதனால அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை அல்லது வாரத்தில் 1 நாள் ஓய்ந்திருக்கிற பிரமாணத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இதன்படி அவர் அன்னைக்கு நினைச்சுன்னா மன்னாவை கூட 1 நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அன்னைக்கு சொந்த காரியத்தை பார்க்கக்கூடாது, அன்னைக்கு தேவ காரியம் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம அலுவல் நிமித்தமாக, வேலைகள் நிமித்தமாக, பல பிரச்சனை நிமித்தமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சுருக்காங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாம் வைக்கிறாங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு சொந்த காரியங்கள், நம்முடைய என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியது அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்யணும், போய் செய்கிறோம். தேவசம் நின்று சொல்கிறேன், 100க்கு 100 அது. நீங்களே சொல்லுங்க தப்பு. இந்த தப்புக்கு தவறு கூட வித்தியாசம் சொல்லுவாங்க. தெரியாமல் செய்கிறது தவறா, தெரிஞ்சு செய்கிறது தப்பா. தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு 1 நாள் கத்திரிக்க நினைச்சுன்னா நேரத்தை ஒதுக்கணும். வாரத்துக்கு 1 நாள் நேரத்தை நினைச்சு கண்டிப்பாக சில அலுவல்கள் நிமித்தமாக மாட்டிக்கிட்டோம்னா ஆண்டோட மண்டாடி, ஏசப்பா எங்களுக்கு எப்படியாவது நேரத்தையும் காலத்தை ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். நிச்சயமாக செய்வாராண்டா. எங்கள் குழந்தைய ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டாங்க, ஒரு சாக்கு கம்பெனியில். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போராடி ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிள்ளை நிமித்தமாக அந்த கம்பெனிக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாங்க.
அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர். இந்த கம்பெனிக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் போராடி ஜெபிக்கணும். நம்ம பொன்னாடி சிஸ்டர்லாம் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வேலை வச்சுட்டாங்கன்னா அழுதுகிட்டே போவாங்க. வேலைக்கு வராட்டான்னு திட்டுவாங்களாம், சூப்பரேஸ்வரி பயங்கரமாக ஏசுவாங்களாம். நம்ம ஜெபிக்கணும். இங்கே பாருங்க, ஒரு யோசேப்பு கர்த்தருடைய பார்வையில் உத்தமனா இருந்தனால அந்த யோசேப்புடைய பேக்ரவுண்ட் அனைத்து சந்ததி கர்த்தர் காப்பாற்றினார் இல்லையா? காப்பாற்றினாரா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாவீது கர்த்தருக்கு உத்தமனானதுனால அந்த தாவீது குடும்பத்தை முழுதும் கர்த்தர் காப்பாற்றி அந்த தாவீது கோத்திரத்தையே யூதா கோத்திரத்துக்கு பெரிய கோத்திரம், பெரிய குடும்பம் மாற்றினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நோவாங்க, ஒரே ஒரு நோவா, லட்சக்கணக்கில் குடும்ப பூமியில் இருக்கும்போது ஒரு நோவா கர்த்தருடைய சமூகத்தில் அவன் உத்தமனா இருந்தான். அதனால அவன் ஒரு மணியும் அவனுடைய ஒரு 3 பிள்ளைகளும் 3 மருமக்குமாரி மனைவி 8 பேரை காப்பாற்றின கர்த்தர். அந்த சந்ததிலாம் இப்படி நம்ம ஜீவித்து இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் ராஜாவும் எனக்கு நடக்குமா? நடக்கும். உன்னை அதிசயங்களை காணப்படும் சொல்லி ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்துச்சு? இந்த ஜனங்கள் 6 நாளும் சாப்பிட்டாங்க. 7ஆவது நாள் மன்னா பெய்யாதுன்னு சொல்லி மோசேஸ் சொல்லிட்டார். ஆனாலும் கூட இவங்க என்ன செய்றாங்க? வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 7ஆவது நாளும் அதை பொறுக்கிறதுக்கு என்ன செய்றாங்க? தேடி போறாங்க. இந்த முரட்டாட்ட குணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நம்ம கத்துக்கிறது கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ, பிரமாணம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கேட்டு நடந்தோம்னா மெய்யாவே ஆசீர்வாதம். இந்த பாருங்க, இங்கே ஞாயிற்றுக்கிழமைக்காண்டி அல்லது ஆராதனைக்காண்டி இயேசுநாதருக்காண்டி ஏதாவது ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்க, உங்களுக்கு வர வருமானத்தை விட்டுட்டீங்க, உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை இயேசுநாதருக்காக விட்டுட்டீங்கன்னா அவர் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலம் தர வல்லவர். இதுதான் ஆண்டவர் அன்னைக்கு சொல்லி வச்சிட்டார். என் நிமித்தமாக மனைவியாவது பிள்ளையாவது கணவனாவது தாயாவது தாப்பனாவது சொத்தாவது சுகமாவது சொந்தங்களாவது இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை 100 அத்தனையா நான் இம்மையிலும் தருவேன் மறுமையிலும் தருவேன். அல்லேலூயா. அதனால ஆராதனைக்கு போனால் அது கிடைக்காது இது கிடைக்காது அது நடந்து போயிடும் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணத்தில் தவறு, உங்கள் சிந்தையில் தவறு. நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் அதிசயமானவை குறித்து நம்ம அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். சரி, அடுத்தபடியாக இந்த மன்னாவை குறித்து வாசிக்கிற பொழுது இந்த மன்னா எப்போதான் கிடைக்கும்? 21 வருஷத்தில் எப்போதான் கிடைக்கும்? விடிர் காலந்தோறும் 21 வருஷத்தில் புசிக்கும் அளவு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஆண்டவர் இயேசு மலையின் அருகே போய் அல்லது மலையில போய் ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோட மகதலேனா மரியாள் இயேசுவை தரிசிக்க ஓடினார். இந்த அதிகாலையில் கர்த்தர் தேடுகிற பழக்கத்தை நமக்கு உருவாக்கி கொள்ளணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பாருங்க, எல்லாரும் நல்லா படிச்சு கேளுங்க. நீங்கள் நைட்டில் எவ்வளவுதான் ரிஸ்க் எடுத்து நீங்கள் படிக்கிற பிள்ளை படித்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சு வந்து நேரம் படித்து பாருங்க, நல்லா மெமரியில் ஏறும். ஆனால் ரொம்ப பேர் அப்படி செய்ய கிடையாது. 2 மணி 3 மணி கூட முடிச்சுட்டு படிக்கிறாங்க. ஆனால் அந்த படிப்பை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் 1 மணி நேரம் படிங்க. இவ்வளோ மாதத்து மட்டும் விடுங்க, சூப்பராக உங்களுக்கு மைண்டில் ரெக்கார்டாகும். அல்லேலூயா. இந்த காலை என்பது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு நேரம். முதல்ல கர்த்தரை பிரியப்படுத்திட்டோம்னா அதுக்கடுத்த நேரம் முழுதும் அநேகருக்கு காலை உறக்கம் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக கர்த்தரை பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா காலை உறக்கத்தை கர்த்தருக்கு தியாகம் பண்ணுங்க. ஏன்னா காலை தான் மண்ணு. 3:22-23 புலம்புல என்ன வாசிக்கிறோம்? புலம்பல் 3 மனப்பாடமாக சொல்லிட்டே கொஞ்சம் எடுத்து வாசிங்களேன். 22 புலம்பல் 3:22 எரேமியா அடுத்து புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவைகள் காலைதோறும். அந்த இரக்கமும் அந்த கிருபையும் ஒவ்வொரு நாளும் காலையில் புதுசு புதுசாக இருக்கும். இந்த மன்னாவும் காலையில் புதுசு புதுசாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மன்னா என்பது நேற்று தினம் கிடையாது, இன்னைக்கு படிக்கிறது, இன்னைக்குள்ள வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் இன்னைக்குள்ள வார்த்தை இன்னைக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக வேதத்திலிருந்து எடுத்து நம்ம வாசித்தே ஆகும். நாளைக்கும் வாசிக்கலாம்,
ஆனால் நாளைக்கு இன்னைக்குள்ள வாசத்தை வாசித்தீங்கன்னா சரிப்பட்டு வர வாசிங்க நல்லதான். ஆனால் இன்னைக்குள்ள இருக்கிற அந்த புதுத்தன்மை உங்கள்கிட்ட கிடையாது. சரி, ரொம்ப வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அடுத்தபடியாக இந்த 7வது நாள், ஒரு நாளில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டா தீர்ந்துடணும், தீராட்டா மறுநாள் கெட்டு போயிடும். ஆனால் அந்த 7வது நாள் சாப்பாடு மட்டும் பாருங்க, 6வது காலையில் எடுத்துகிட்டு வர மண்ணா அந்த 7வது நாள் சாயந்தரம் சாப்பாட்டு வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் அதிசயம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவராரு மோசேயை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின வனாந்தரத்தில் ஒரு ருசிப்படுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு 32 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதில் ஒரு ஓமர் நிறை எடுத்து வைக்க வேண்டும். ஒரு ஓமர்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுல், அதில் ஒரு ஓமர் அளவு எடுத்து மண்ணா வேண்டிச்சுன்னா பாதுகாப்பாக வைங்கின்றார். அந்த காலத்தில் ஃப்ரீசர் கிடையாது, மற்ற எந்த பாதுகாப்பு பெட்டகம் கிடையாது. உடன்படிக்கை பட்டியலை கொண்டு என்ன செய்றாங்கன்னா ஒரு பவுலை வச்சு ஒரு தங்க கிண்ணத்தில் இந்த மண்ணா வைக்கிறாங்க. மண்ணா வச்சா இது எவ்வளோ நாள் இருந்துச்சு தெரியுமா? 40 வருஷம் அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தும் ஆசாரியக்கூடத்தை கானான் தேசத்தில் நிறுவுறாங்க. அந்த நிறுவி ஆலயம் கட்டுறாங்க. அது வரைக்கும் இந்த மண்ணா எங்கே தான் இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தான் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் கிடைச்ச மண்ணா சாயந்தரத்தில் கெட்டு போயிடும், மறுநாள் அந்த பூச்சி பிடிச்சிடும். ஆனால் வருஷ கணக்கில் யுக கணக்கில் அதிசயமாக இருக்குது. என்ன காரணம்? இதுதான் அந்த அதிசயம். அல்லேலூயா. இப்போ இந்த அதிசய உணவை கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசுவாக நமக்கு கொடுக்கிறார், வார்த்தையாக நமக்கு கொடுக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோவான் 6ஆம் அதிகாரம் 48 வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த 2 வசனம் நமக்கு என்ன சொல்லுது? இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. 48 வசனத்துல ஜீவ அப்பம் நானே. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டு, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். 49 வாசிக்கிறேன். யோவான் 6:41, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இயேசு தன்னைத்தானே சொல்கிறார், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் கேள்வி வரும், இயேசுவை எப்படி நம்ம புசிக்க முடியும்? இயேசுவை எப்படி நம்ம சாப்பிட முடியும்? அந்த நாளில் மன்னா பொழிந்தது, இந்த மன்னாவை பொறுக்கி அதை சமைச்சு சாப்பிட்டோம். இந்த மன்னாவை, இந்த இயேசுவாகிய மன்னாவை நம்ம எப்படி சாப்பிட முடியும் அப்படி சொல்லி கேட்டால், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு மந்திர தந்திரம் கிடையாது. இயேசுவை புசிப்பது தாராளம், இயேசுவை ஏராளமாக புசிக்கலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, தேவனா இருந்தது. இந்த வார்த்தை 13ஆம் வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை இது ஃப்ளஷ் ஆகும், அது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார், நம் நடுவிலே வாசம் பண்ணினார். நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போ இயேசுதான் மன்னா, இயேசுதான் வார்த்தை. இப்ப இயேசு சொல்கிறார், எண்ணெய் புசியுங்கள், எண்ணெய் பானம் பண்ணுங்கள் என்கிறார். அப்ப இயேசுவை புசித்து இயேசுவை பானம் பண்ணுவது எப்படி? இயேசு கொடுத்த வார்த்தையை, இயேசு கொடுத்த இந்த வசனத்தை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ இவங்க இயேசுவை புசிக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிச்சு கேளுங்க. அந்த மண்ணா ஒரு நாள் மறைஞ்சிரும், அல்லது 7வது நாள் மறைஞ்சிரும். இப்போ அது மறையாம வருஷக்கணக்கில் 40 வருஷம், அதுக்கடுத்து இங்கே காணாது பல வருஷங்கள் அதிசயம் இருக்குது. இது எதுக்கு ஒப்படைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஏன் இப்படி இந்த வசனத்தை குறித்து ஆண்டு சொல்லுகிறான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதில் புசிக்கிறவன், 50 வசனம் வாசிக்கிற பொழுது, இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. தேவ பிள்ளைகளே, கொஞ்சம்
வசனத்தை ஒன்றுக்கு ஒன்று சொருகி நம்ம தியானிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வானம் பூமி ஒழிச்சிடும், என் வசனம் என்ன செய்யாது? ஒழியாது. நல்ல கவனிச்சு கேளுங்க, என் வசனம் ஒழியவே முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன், அதாவது இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானேன்றார். இந்த 13:30 மார்க்கையும் 6:50 யோவானையும் நீங்க நல்லா இணைச்சு பாருங்க. இந்த வசனம், இந்த மன்னா, இந்த இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ, இந்த வசனம் யாருக்குள்ள, இந்த வார்த்தை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க வசனத்தை உடையவர்கள். வசனம் எப்படி ஒழிந்து போகாதோ அதை போல வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒழிந்து போக மாட்டார்கள், என்றென்றைக்கும் இருப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஒரு பாடல் பாடுறீங்க பார்த்தீங்களா? விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். எப்படி விசுவாசி நிலைத்து நிற்க முடியும்? எல்லாம் அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கு. எப்படி விசுவாசி நிலைச்சிருக்க முடியும்? விசுவாசிக்குள்ள வசனம் இருக்கிறதுனால, வார்த்தை இருக்கிறதுனால, விசுவாசிக்குள்ள மண்ணா இருக்கிறதுனால இந்த விசுவாசி நிலைத்து நிற்பார். அல்லேலூயா, சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மண்ணாவை, இந்த இயேசுவை, இந்த வசனத்தை நீங்க புசிக்க முடியுமோ, நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமோ, இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் சாதாரண காரியம் கிடையாது. இந்த வசனத்துக்குள்ள பலன் உண்டு, இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் உண்டு, இந்த வசனத்துக்குள்ள சந்தோஷம் உண்டு, இந்த வசனத்துக்குள்ள நித்தியம் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வான மன்னாவை, வானத்திலிருந்து பொழிந்த லிட்டரல் மன்னாவை, அதை எடுத்திருப்படியான மன்னாவை சாப்பிட்டவங்க, நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அல்லது 20-21 வாசி. நெகேமியா 9:20-21 வாசி. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி